வணக்கம். டாரோ கார்ட்ஸ் கத்துக்கணுமா? அதுவும் ரொம்ப ஈஸியா, ஜாலியா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கார்ட்ஸ மனப்பாடம் பண்ற அந்த கஷ்டமான வழியை விட்டுட்டு, உங்க உள்ளுணர்வை நம்பி ஒரு புது பயணத்தை ஆரம்பிக்க இந்த தொகுப்பு உங்களுக்கு நிச்சயமா உதவும். இந்த கோட்டு பாருங்க. இது எவ்ளோ அழகா சொல்லுது இல்லையா? டாரோ கத்துக்கிறதுக்கு இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுக்கானது, உங்களுடையது மட்டுமே. அதனால விதிகளை பத்தி கவலைப்படாம உங்க பயணத்தை முழுசா நம்புங்க. நிறைய பேர் டாரோவ ஒரு எக்ஸாம் மாதிரி பாக்குறாங்க. மனப்பாடம் பண்ணோம், விதிகள் இருக்கு, ஒரே சுமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம பார்க்க போற வழி ஹோலி டிஃப்ரெண்ட். இத உங்க உள்ளுணர்வு, கதைகள், கற்பனை இதெல்லாம் வச்சு விளையாடுற ஒரு கலை. உங்க கற்றல ஒரு சுமையா பார்க்காம ஒரு கொண்டாட்டமா மாத்தலாம் வாங்க. சரி, நம்மளோட இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு குவிக் லுக் பார்க்கலாம். முதல்ல நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும். அப்புறம் ஒரு 3 முக்கியமான விதிகளை பத்தி பேச போறோம். அதை தொடர்ந்து நீங்க உடனே ட்ரை பண்ணக்கூடிய 5 டிப்ஸ். கடைசியா உங்க டாரோ பயணத்தை எப்படி தொடங்குறதுன்னு பாப்போம். எந்த ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம மனநிலை சரியா இருக்கணும் இல்லையா? டாரோங்கிறது ஒரு பரீட்சை கிடையாது. இதுல நீங்க பாஸ் பண்ணியே ஆகணும்னு. இது உங்களை பத்தியும் உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தியும் நீங்களே தெரிஞ்சுக்க போற ஒரு சூப்பரான பயணம். யோசிச்சு பாருங்க, 78 கார்டுகளோட அர்த்தத்தை மனப்பாடம் பண்றதுக்கு ட்ரை பண்றது ஒரு ஃபோன் புக்ல இருக்கிற எல்லா நம்பரையும் மனப்பாடம் பண்ற மாதிரி. நம்பர் ஞாபகம் இருக்கலாம், ஆனா அந்த மனுஷங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கார்டு கூடயும் ஒரு பர்சனல் கனெக்ஷன், ஒரு கதை, ஒரு உணர்வை உருவாக்குறது தான் அசல் விஷயம். ஓகே, இப்போ மைண்ட் செட் ரெடி. அடுத்து நம்ம பயணத்துக்கான சில கைட்லைன்ஸை பார்க்கலாம். இந்த 3 சிம்பிள் ரூல்ஸ் உங்க டாரோ பயணத்தை ரொம்ப ஈஸியாவும் அர்த்தமுள்ளதாவும் மாத்திடும். பாருங்க. இந்த 3 விதிகளும் உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குது. முதல் விதி, உங்க வழிய நம்புங்க. உங்களுக்கு எது சரியா வருதோ அதுதான் சரி. 2வது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. படங்கள், கதைகள், உங்க மனசு சொல்றது எதையும் விடாதீங்க. 3வது, விஷயத்த சிம்பிள் ஆக்கிக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ், ட்ரிக்ஸ் யூஸ் பண்றது தப்பே இல்ல. அது பேரு ஏமாத்துறதில்ல, ஸ்மார்ட்டா கத்துக்கிறது. சரி, இப்போதான் ரொம்ப ஜாலியான பாட்டு வருது. நம்மளோட புது மைண்ட் செட், புது ரூல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய 5 சூப்பரான டிப்ஸை பார்க்கலாம். இதுக்கப்புறம் கத்துக்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும். பாருங்க. தினமும் ஒரு கார்டு எடுக்கிறதுல ஆரம்பிச்சு மத்தவங்க கூட சேர்ந்து கத்துக்கிறது வரைக்கும் இந்த 5 டிப்ஸும் உங்க பயணத்தை ரொம்ப சுலபமாக்கும். சரி, முதல் டிப் என்னன்னு பாப்போமா? தினமும் ஒரு கார்டு எடுக்கிறது ரொம்ப சிம்பிளான பழக்கம் மாதிரி தெரியலாம். ஆனா அதோட பவர் ரொம்ப அதிகம். காலையில நீங்க எடுக்கிற ஒரு கார்டு அந்த நாள் முழுக்க உங்க கைடா இருக்கும். அதோட அர்த்தம் உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் பொருந்துதுன்னு தேடி பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்றது உங்க யோசனைகளை ஒரு இடத்துல கொண்டு வர உதவும். குறிப்பா ஒவ்வொரு கார்டையும் ஒரு கேரக்டரா நினைச்சு கதை எழுதி பாருங்க. உதாரணத்துக்கு, முட்டாளின் பயணம்னு ஒரு அருமையான கதை இருக்கு. கதைகள் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதியும். கத்துக்கிறத ஈஸியாக்கிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இந்த கோட் அழகா சொல்லுது பாருங்க. ஒரு பழைய டெக் எடுத்து அது மேலேயே கீவேர்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறது ஒரு சூப்பர் ஐடியா. இது ஆரம்பத்துல உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ட்ரெய்னிங் வீல்ஸ் மாதிரி தான். டேரோ உங்க அன்றாட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ண நிறைய கிரியேட்டிவான வழிகள் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் கூட இதை சேர்த்து செய்யும்போது டேரோ கத்துக்கிறது ஒரு வேலையாவே தெரியாது. அது உங்க லைஃப் ஸ்டைலோட ஒரு பாகமா மாறிடும். டேரோங்கிறது தனியா செய்யற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸும் கூட. உங்க எண்ணங்களை மத்தவங்க கூட ஷேர் பண்ணும்போதும் அவங்க அனுபவத்துல இருந்து கத்துக்கும் போதும் உங்க புரிதல் இன்னும் ஆழமாகும். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஐடியாஸையும் ஒன்னு சேர்த்து உங்க பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம் வாங்க. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் ஆரம்பம்தான். உங்களோட டாரோ பயணம்ங்கிறதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாழ்நாள் பயணம். அதனால பொறுமையா இருங்க. உங்க மேல நீங்களும் ரொம்ப அன்பா இருங்க. ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பையும் கொண்டாடுங்க. இப்போ உங்க டர்ன். நம்ம இப்போ பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்க டாரோ பயணத்துல நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்ன? ஒரு கார்டு எடுக்க போறீங்களா? ஒரு ஜேர்னல் ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேச போறீங்களா? உங்க சாகசம் இப்போ ஆரம்பமாகுது.